Alhamdulillah Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina wa sayyidina wa habibina wa qudwatina wa uswatina wa muallimina wa muaddibina Muhammadin ibni Abdillahi wa ala alihi وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருட்கொடையாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை கேட்பதற்காக ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹுவின் மார்க்கத்தை பற்றி பேசுகிற நல்ல வாய்ப்பையும் அல்லாஹுவின் மார்க்கத்தை பற்றி பேசி கேட்கிற நல்ல வாய்ப்பையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல மனிதர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா நேரங்களையும் தனக்காக மட்டுமே செலவழித்து வாழ்கிற சூழலில் நமக்கு கொடுத்த நேரங்களை நாம் அல்லாஹ்வுக்காகவும் மரணத்திற்கு பிறகு உள்ள மறுமைக்காகவும் செலவழிக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க அமர்வை சபையை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் இதை மிகப்பெரிய சேமிப்பாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு ஆண்களை விட பெண்களாகிய தாய்மார்கள் சகோதரிகள் அதிகமாக வருகை புரிந்திருக்கிறீர்கள். வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையில் அருள் புரிவானாக. உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை வழங்குவானாக. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சீக்கிரமே வெளியேறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவானாக. உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மூமின்களுக்கு வழங்குவேன் என்று
அல்லாஹ் வாக்களித்திருக்கிற அந்த சுவன பேரின்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்து கொண்டு எனது இந்த உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில நாம் பேசுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்ன, ரமலானுக்காக தயாராகுவோம் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நாம எந்த மார்க்க நிகழ்ச்சியில பேசினாலும் மார்க்க சபையினுடைய நன்மை என்ன என்பதை பதிவு செய்து விட்டுத்தான் நம்முடைய தலைப்புக்கு போறது வழக்கம். ஆனா அப்படி நான் இப்போ செய்ய போறதில்லை. ஏன்னா நேரம் மிக குறைவாக இருக்கிற காரணத்தால் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய நிறைய அமல்களை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தால் நான் நேரடியாக தலைப்புக்குள்ளேயே வந்துடுறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுக்காக நாமெல்லாம் தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வாரங்களில், சில நாட்களில் புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை வந்து அடைய போகிறது. அந்த மாதத்தை அடைகின்ற நல்ல பாக்கியத்தையும், அதில் அமல் செய்கிற நல்ல பாக்கியத்தையும், அதில் அமல் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்கிற நல்ல பாக்கியத்தையும் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ரமலானுக்காக தயாராகி இருப்போம். நம்முடைய தயாரிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும், எதை சுற்றி இருக்கும், எதை மையமாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து இருக்கும் அப்படின்னா உலகத்தை சார்ந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ரமலான் வரப்போகிறது, நாம என்னென்ன உணவுகளை சமைக்கலாம், ரமலான் வரப்போகிறது, நாம என்னென்ன ட்ரெஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இது மாதிரி தயாராக வேண்டும் என்பதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. ரமலானுக்காக நாம் தயாரிக்கின்ற தயாரிப்பிலேயே மிக முக்கியமானது, மிக பெரியது எது அப்படின்னு சொன்னா, அந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய இபாதத், வணக்க வழிபாடுகள், நிறைய புண்ணியங்கள், நன்மைகள். வணக்க வழிபாட்டின் மூலமும் புண்ணியங்களை, நற்செயல்களை, அமல்களை அதிகமாக சேகரிப்பதின் மூலமும் இந்த ரமலானுக்காக நாம் எல்லாம் என்ன செய்யணும், தயாராக வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மூமினுடைய வாழ்வில் மிக முக்கியமானது, மிக தேவையானது எது அப்படின்னு சொன்னா சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை என்னைக்குமே நாம மறந்துடக்கூடாது. இதுதான் நமது வாழ்வின் லட்சியமாக, இலக்காக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த சுவனத்தை அடைவதற்கு, அந்த சுவனத்திற்கு நாம் செல்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது, தேவையாக இருப்பது நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அமல்கள் தான், வணக்க வழிபாடுகள் தான். இந்த வணக்க வழிபாடை குறித்து, இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து, இதனுடைய தேவையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குரானிலே பதிவு செய்கிற வசனங்களை எல்லாம் நாம் புரட்டி எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்றான். ஒன்னல்ல ரெண்டல்ல, நிறைய வசனங்களை நிறைய மாடலேஷன்ல சொல்றான்.
ஏன்? அமல் செய்யுங்கள் என்று ஒற்றை வரியிலே சொன்னால் போதுமானது, அப்படித்தானே? அப்படி சொன்னாலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமல் செய்யத்தான் வேண்டும், இல்லையா? ஆனால் அமல் செய்யுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லி சுருக்கமாக முடித்து விடாமல் அமல் செய்ய வேண்டும் என்பதை பல மாடலேஷன்ல சொல்றான். ஏன்? எனது வரிகளிலே ஒன்று அடியானுடைய உள்ளத்தை தொட வேண்டும். எதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்றான்? எனது வரிகளிலே ஒன்று எனது அடியானின் உள்ளத்திலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், அவனது வாழ்வை புரட்டி போட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. உங்களில் யார் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நம்பி இருக்கிறாரோ, எதிர்பார்க்கிறாரோ, அவர் தனது வாழ்க்கையில் சாலிகான நல்ல அமல்களை சேகரிக்கட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு நாள் மரணித்து அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதிலே நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? நமக்கு ஏதாவது அதிலே சந்தேகம் இருக்க முடியுமா? இல்லை. அதை நாம் உறுதியாக நம்புகிறோம். அதுதான் நம்முடைய கொள்கைகளில் மிக பிரதானதாக இருக்கிறது. அப்படி நாம் நம்புவது உண்மை என்றால் நமது வாழ்க்கையிலே நாம் நிறைய அமல்களை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ إِنَّ اللَّهَ لَغَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. யார் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் சிரமங்களை, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அமல் செய்கிறார்களோ, உழைக்கிறார்களோ, அவர்கள் தனக்காகவே உழைக்கிறார்கள். நாம கஷ்டப்பட்டு அமல் செஞ்சோம்னா, நாம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா, மறுமைக்காக உழைச்சோம்னா இதனுடைய பலனை நாளை மறுமை நாளில் முழுமையாக அனுபவிக்க போவது யார்? நாமளா அல்லாஹ்வா? நாம தான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். ஏன்? நாம் அமல் செய்வதால், நாம் இபாதத்து செய்வதால், நாம் அல்லாஹ்வை வணங்குவதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அகிலத்தார் அனைவரையும் விட அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வணங்கினாலும் அவனது அந்தஸ்தில் சிறிது குறைந்து விட போவதில்லை. உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் அவனை வணங்காமல் புறக்கணித்து விட்டால் அவனது அந்தஸ்திலே எதுவும் குறைந்து விட போவதில்லை. எல்லா மக்களும் வணங்கினாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போறதில்லை. எல்லா மக்களும் வணங்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைய போறதில்லை. ஏன்? அந்த அளவுக்கு அல்லாஹ் முழுமையானவன். அப்ப அமல் செய்யறதுனால, இபாதத்து செய்யறதுனால யாருக்கு பயன்? நமக்கு தான். நாம தான் அந்த பலனை மறுமையிலே அடைய போகிறோம். அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது உள்ளத்தில், சிந்தனையில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதத் என்பது, வணக்க வழிபாடு என்பது, சாலிகான அமல்கள் என்பது அது ரமலானில் மட்டும் செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. நமது வாழ்நாளில் என்றும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உமது இறைவனை மரணம் வரை நீர் வணங்கிக் கொண்டே இருப்பீராக.
அல்லாஹ் நபிக்கு சொன்ன கட்டளை, அல்லாஹ் நபிக்கு சொன்ன ஆலோசனை. இபாதத் என்பது எதுவரை செய்ய வேண்டும்? சாலிஹான அமல்கள் எதுவரை செய்ய வேண்டும்? நாம் மரணித்து மண்ணுக்கு போற வரைக்கும். அது ஏதோ குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் செய்ய வேண்டியது என்று நாம் கருதக்கூடாது. குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும் செய்ய வேண்டும் என்று நமக்கு சிந்தனை இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மரணம் வரை அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருங்க. நபிக்கே அல்லாஹ் மரணம் வரை அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்றான். இந்த கட்டளை யாருக்கு? நபிக்கா நமக்கா? சொல்லுங்க, நபிக்கா நமக்கா? நமக்குத்தான். நபிக்கு சொல்வதின் மூலம் அல்லாஹ் நமக்குத்தான் சொல்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமா தாய்மார்களே, சகோதரிகளே? வணக்க வழிபாட்டை அல்லாஹ் எப்படியெல்லாம் திருமறை திருக்குர்ஆனிலே முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான் பாருங்கள். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா. வானம் பூமி அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்துக்கும் ரப்பு அல்லாஹ்தான். ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாதத்திஹி. எனவே அந்த ரப்பை நபியே நீங்கள் வணங்குங்கள். அவனை வணங்குவதால் ஏற்படக்கூடிய சிரமத்தை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை வணங்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, மன போராட்டங்களை, அசௌகரியங்களை நம்ம என்ன செய்யணுமா? அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நமக்கு சொன்ன அறிவுரை. இப்படி திருமறை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஊ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை குனிந்து பணிந்து வணங்கிக் கொண்டே இருங்கள், மேலும் நன்மையை சேகரித்துக் கொண்டே இருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் மறுமையில் வெற்றி பெறலாம். இப்படி திருமறை திருக்குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, பக்கங்களுக்கு பக்கம். அல்லாஹ் இந்த வணக்க வழிபாட்டின், இபாதத்தின், அமலு சாலிஹாத்தின் முக்கியத்துவத்தை என்ன செய்யறான்? நமக்கு பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்ப நாம வரக்கூடிய ரமலான இந்த அமல்களை செய்வதற்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லாஹ்வை அதிகமாக வணங்குவதற்கு பயன்படுத்தணும். அல்லாஹ்வை அதிகமாக வணங்குவதிலே, நன்மையை சேகரிப்பதிலே பெரிய ஆர்வத்தை காட்ட வேண்டும். உலக விஷயம்னா காட்டுறோமா இல்லையா? அப்படிதானே? பொருளாதாரத்தில் நாம ஆர்வம் காட்டுறோமா இல்லையா? அது யாரும் சொல்லி கொடுக்காம வருதா இல்லையா? இப்பெல்லாம் நீங்க உட்கார்ந்து பயான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு வானத்திலிருந்து பண மழை பொழியுது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அல்லது ஒரு தங்க மழை பொழியுது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பெய்யுது. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பயான கேட்பீங்களா? அந்த பணத்தையும் தங்கத்தையும் பொறுக்குவீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க பதில். பணத்தையும் தங்கத்தையும் போய் பொறுக்குவீங்க. ஏன், நானும் கூட கொஞ்ச நேரம் பயானை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுக்கிக்கிறேன்னு கூட போவேன். இதானங்க எதார்த்தம். அப்போ உலகம்னா, பொருளாதாரம்னா வேகமாக ஓடுறோம், அதில் அதிகமாக ஆர்வம் காட்டுறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் மாதம் எத்தகைய அருள் மழை, நன்மையின் மழை, புண்ணியங்களின் மழை, மன்னிப்பின் மழை பொழியக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் நன்மையை சேகரிப்பதற்கும் நமக்கு இது போன்ற ஆர்வம் வருகிறதா?
துன்யாவில் ஏற்படுற ஆர்வம் மாதிரி ஆகிரத்தில் வரமாட்டுது. ஒரு 10% 20% வந்தாலே நிறைய நம்ம அமல் செய்வோம். ஆனால் அது கூட இல்லாமல் இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறையில், அதாவது இந்த ரமலான் மாதத்தை இதுல பிடிக்கிற நோன்புக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நன்மையை வழங்குவதில் பல பாலிசியை கடைபிடிக்கிறான். அல்லாஹ்வுக்கென்று சில பாலிசி இருக்கு. பாலிசினா ஒரு நடைமுறை, அல்லாஹ் காலங்காலமா பின்பற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை. என்னது? ஒருவர் ஒரு நன்மை செஞ்சா அதே மாதிரி ஒரு நன்மை. ரெண்டாவது, ஒருவர் ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு வரைக்கும் அவருக்கு நன்மை, 10 மடங்கு வரைக்கும் கூலி. மூணாவது, ஒருவர் ஒரு நன்மையை செஞ்சா 700 மடங்கு வரைக்கும் நன்மை. சுப்ஹானல்லாஹ். இந்த ரமலான்ல நாம நோக்கிற இந்த நோன்பு இருக்க, இந்த 3க்குள்ளேயும் வராது. இந்த 3க்குள்ளேயும் வராது. ரமலான் என்ற அந்த நோன்பிற்கு ஒன்றுமல்ல, 10 அல்ல, 700 அல்ல, அதை விட தாண்டி ரமலான் என்ற நோன்பிற்கு அல்லாஹ்வால் மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படுகின்ற அந்த நன்மை எத்துணை, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நன்மைகளை எழுதி பதிவு செய்கிற வானவர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் அவங்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லல. அப்படின்னா எவ்வளவு புண்ணியங்களை அவன் மழையா பொழிகிறான், எவ்வளவு ரஹமத்தை அருளை நம் மீது பொழிகிறான். அந்த புண்ணியங்களின் அருள் என்னும் மழையில நாம சதன நனைய வேணாமா? அப்ப நிறைய நாம அமல்களை சேகரிக்க வேணாமா? வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, திருமறை திருக்குர்ஆன்ல இபாதத்தை, வணக்க வழிபாட்ட அமல்களை வலியுறுத்தி அல்லாஹ் பேசுனதை கேட்டோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வணக்க வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய தேவையை நமக்கு தெளிவா எடுத்துரைக்கிறாங்க. அழகா நம்முடைய உள்ளத்துல பதிகிற மாதிரி சொல்றாங்க. நாம ஏன் அமல் செய்யணும்? நாம ஏன் அமல் செய்யணும்? நாம ஏன் இபாதத்துகளை, புண்ணியங்களை அதிகமா இந்த உலகத்தில் தேடணும்? சுப்ஹானல்லாஹ். கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி அழகா உதாரணத்தோடு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக சொல்கிறேன், கேளுங்கள். இவங்களும் பல மாடலேஷன்ல நமக்கு சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் சொன்னா அதே மாதிரி நபி அவர்களும் சொல்றாங்க. சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதனுக்கு 3 நண்பர்கள் இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு 3 நண்பர்கள் இருப்பார்கள். முதல் நண்பன் நெருக்கமான நண்பன், இணை பிரியா நண்பன், உயிர் நண்பன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னொரு நண்பன் யாரு தெரியுமா? மேலோட்டமான நண்பன். மேலோட்டமான நண்பன், அதாவது ரொம்ப நெருக்கமான இருக்கிறது இல்ல, வழியில பார்த்தா கொண்டா பேசிக்கிறது. ஏன்னா ஏன், என்னன்னா என்ன, அந்த லெவலுக்கு தான் வச்சுக்கிறது. நாமளும் அப்படித்தானே ஃப்ரெண்டுகளை இன்னைக்கு வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். மூணாவது ஒரு நண்பன், பிடிக்காத நண்பன், அறவே ஆகாத நண்பன். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்படி 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறான், நம்ம எல்லாருக்குமே இருக்கிறான். இந்த நண்பர்களில் யாரிடத்திலே நாம் போய் சொன்னாலும், முதல் நண்பன் வச்சிங்க,
பிரியமான நண்பர்கள்ல அவன்கிட்ட போய் நாம சொன்னான், நண்பா ஒரு நாள் நான் இறந்துருவேன், நான் இறந்துட்டா என் கபருக்கு நீ உள்ள வந்து துணைக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வருவானா? வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான். இந்த நேசமான பிரியமான நண்பருக்கான அவன் சொல்லுவான், என்னது இறந்துட்டா கபருக்குள்ள வந்து தங்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, நீ செத்து போனோம் நான் போய் ஓடி ஒளிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இவன் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப தோஸ்து, உயிர் நண்பன். எப்படி கைவிட்டுட்டான் பாத்தீங்களா? ரெண்டாவது நண்பன் மேலோட்டமா இருந்தான் பாருங்க. அவன்கிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவான், நான் இறந்துட்டா நீ கபருக்கு உள்ள துணைக்கு வருவியா? கபருக்கு உள்ளலாம் வரமாட்டேன்பா, வேணா மேல வரைக்கும் வர்றேன், அதுதான் என்னால முடியும் அப்படின்னு அவனும் சொல்லி கைவிட்டுருவான். மூணாவது நண்பன் யாரு? பிடிக்காத ஆகாத வெறுப்புக்குரிய நண்பன். அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நான் இறந்துட்டா நீ கபருக்குள்ள துணைக்கு வருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் கண்டிப்பா வர்றேன். என்ன சொல்லுவான்? நான் கண்டிப்பா வர்றேன் துணைக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உதாரணத்தை சொல்லிட்டு அந்த மூணு நண்பனும் யாருன்னு அடையாளப்படுத்துறாங்க. முதல் நண்பன் நீங்கள் தேடக்கூடிய பொருளாதாரம், நீங்கள் தேடி வைத்திருக்கிற சொத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, பொருளாதாரத்தின் மீதுள்ள மோகம், பொருளாதாரத்தின் மீதுள்ள ஆசை நம்மை விட்டு பிரிக்க முடிகிறதா? இல்லை. நாம் எல்லாம் பொருளாதாரத்தோடு ஒன்றி போயிருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் பொருளாதாரத்தை நேசிக்கிறோமோ அது எங்க வராது? கபருக்குள்ள வராது. எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் கபருக்குள்ள அவனை புதைக்கும் போது அவ்வளவு பணத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைத்து புதைக்க மாட்டார்கள். இறந்து போயிட்டா அங்கங்க பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தானே? இறந்து போன பிறகு சொத்துக்களை பிரிக்கிறத பத்தி தான் அங்க பேச்சு நடக்கும். இதான் யதார்த்தம். இரண்டாவது நண்பன் யாருன்னு சொன்னா, உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள். குடும்ப உறவுகள் என்னங்க செய்யும்? தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, கபருக்கு மேல வரைக்கும் வருவாங்க, நம்மளை வழி அனுப்ப வருவாங்க. அவங்களும் வரமாட்டார்கள். எவ்வளவு பெரிய நேசரா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள மிகப்பெரிய அன்பு வைக்கப்பட்டிருந்தாலும் அப்படிதான். யாராவது வருவாங்களா? நல்ல அன்பு வைத்த நேசம் வைத்த ஒரு மனைவி, கணவன் இறந்துட்டாங்க, ஐயோ கணவர் இறந்துட்டாரே கவலைப்படுவாங்க, அழுவாங்க. கூட வர முடியுமா? சொல்லி பாருங்களேன், வேணும்னா நீங்களும் கூட போங்களேன் அப்படின்னு. நடக்குமாங்க? இல்ல. மூணாவது நண்பன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் தேடும் அமல், நீங்கள் தேடும் புண்ணியங்கள், நன்மைகள், இபாதத்துகள், இதுதான் மூணாவது நண்பன். ஆனா இந்த நண்பனை தான் நமக்கு பிடிக்க மாட்டேது. சுப்ஹானல்லாஹ். இந்த நண்பனை தான் நமக்கு பிடிக்க மாட்டேது. நமக்கு யாரு பிடிக்கலையோ அவன் தான் கபர்ல நம்மளோட தங்க போறான். உண்மையா இல்லையா? நாம் ஏன் அமல் செய்ய வேண்டும்? நாம் ஏன் இபாதத்து செய்ய வேண்டும்? நாம் ஏன் இந்த உலகத்திலே சிரமங்களை கஷ்டங்களை தாங்கி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஆதாரம் போதும். அந்த தனிமையினுடைய வீட்டை நினைச்சு பாருங்க. அங்கே நமக்கு துணையாக இருப்பது யார்? அங்கே நமக்கு துணையாக இருப்பது எது? நாம் சேகரித்த நன்மைகள் தான், வணக்க வழிபாடுகள் தான். அதுவும் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த தனிமையின் வீட்டில் தனிமையாக நாம் விடப்படுவோம். யோசிச்சு பாருங்க, அந்த தனிமை ஒரு அதாப் இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு வேணாம், உங்களை ஒரு தனி ரூம்ல
ஒரு நாள் செல்போன் இல்லாம, கரண்ட் இல்லாம, எந்த வெளித்தொடர்பும் இல்லாம பூட்டி வச்சா சும்மா இருப்பீங்களா? அது எவ்வளவு அதாபா இருக்கும். ஒரு நாள் வேணாம், அப்படித்தானே? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூட்டி வச்சா சும்மா இருக்க முடியுமா? அதை எவ்வளவு பெரிய துன்பமாக, அது எவ்வளவு பெரிய இழப்பாக நாம் கருதுவோம். உண்மையா இல்லையாங்க? ஆனா கபர்ல நாம சூர் ஊதுற வரைக்கும் காலங்காலமா தங்க போறோம். அந்த காலங்காலமா தங்கக்கூடிய அந்த தனிமையின் வீட்டுக்காக நமது வாழ்க்கையில் நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம், நாம் என்ன புண்ணியங்களை செய்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். ஏன்? அந்த அற்பத்துக்கும் சொற்பத்துக்கும் மறுமையில எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த அற்பத்துக்கு பெரிய வெயிட் மறுமையில இருக்கலாம். கடைக்கு போறீங்க, அரிசி வாங்குறீங்க, 1 கிலோ அரிசி கொடுங்கன்னு கேக்குறீங்க. கடைக்காரர் என்ன செய்வாரு? ஒரு தராசு கல்லுல கல்லை போட்டுட்டு இன்னொரு தராசு கல்லுல தட்டுல என்ன போடுவாரு? அரிசியை போடுவார். அரிசியை போட்டுக்கிட்டே வரும்போது அந்த அரிசியும் தராசும் அப்படியே இப்படி இப்படி கொஞ்சம் ஆடும், அப்படித்தானே? அப்படியே கொஞ்சம் ஆடும். கடைசியா ஒரு புடி எடுத்து அரிசியில போடுவார். டப்புன்னு என்ன ஆயிடும்? அரிசி கீழே போயிடும், கல்லு மேல போயிடும். இப்போ இந்த வெயிட்டை தீர்மானிச்சது எது? கடைசியில போட்ட அந்த ஒரு பிடி. அப்ப அற்பத்துக்கு சொற்பத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். இதே போன்று நாளை மறுமை நாளில் நமது நன்மையும் தீமையும் அளக்கப்படுகிற சமயத்திலே நன்மையின் தட்டும் தீமையின் தட்டும் இப்படி மேலும் கீழுமாக தள்ளாடுகிற பொழுது அந்த அற்பம் சொற்பம் நம்மிடத்திலே இல்லை என்றால் நமது மறுமையின் நிலை என்ன? நம்ம நினைக்கிறோம், இதுல என்ன நன்மை கிடைச்சிருப்பு, நினைக்கிறோமா இல்லையா? இதுல என்ன நன்மை வந்துருப்பு, அதுல என்ன நன்மை வந்துருப்பு அப்படின்னு சொல்லி நிறைய நன்மை. இந்த குரங்கு ஆப்பத்தை பங்கு வச்ச கதையா எதையுமே நம்ம செய்யறதே இல்லை. குரங்கு ஆப்பத்தை பங்கு வச்ச ஒரு கதை சொல்லுவாங்க. அது கதையா இருந்தாலும் படிப்பினை மிக்க ஒரு கதை தான். என்னன்னு சொன்னா, குரங்கு ஒரு ஆப்பத்தை சமமா பங்கு வச்சுச்சான். முதல்ல அப்படி சமமா பிக்கும் போது, அடடே இங்க கொஞ்சம் அதிகமாயிட்டேன்னு இங்க கொஞ்சம் பிச்சுச்சான், அடடே இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாயிட்டேன்னு இங்க கொஞ்சம் பிச்சுச்சான், அப்புறம் இங்க கொஞ்சம் பிச்சுச்சான். கடைசியில ஆப்பத்தையே சுக்குனூரா அது பிச்சு போட்டுடுச்சு. இந்த மாதிரி கதையா இது வேணாம் அது வேணாம், அது போதும் இது போதும், இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நன்மைகளை நாம விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்ப நன்மையில எவ்வளவு இழக்கிறோம், எவ்வளவு நன்மை நமக்கு மறுமையிலே தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன வரி எவ்வளவு ஆழமான கருத்துக்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மறுமைக்கு தேவையான அத்தனை கருத்துக்கள் இருக்கிறது இதுல. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப குர்ஆன் இபாதத்து செய்யறத முக்கியத்துவப்படுத்துது, ஹதீஸ் இபாதத்து செய்யறத நன்மை செய்யறத முக்கியத்துவப்படுத்துது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது மாதிரி தனது வாழ்க்கையில இபாதத்து செய்தவர்களுடைய அந்த வரலாற்றை கொஞ்சம் இங்கே நாம் ஞாபகம் மூட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இபாதத்து செய்யணும், எப்படி வணக்க வழிபாடு செய்யணும், வணக்க வழிபாடு செய்யும் போது எவ்வளவு தூரத்திற்கு நாம முயற்சி பண்ணணும், அதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் நாம் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு தலைமுறையினர் நமக்கு உதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவங்க தான் நமக்கு ரோல் மாடல்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து. அவங்கெல்லாம் தங்கங்க. இபாதத்து செய்யறதுலயும் நன்மைகளை சேகரிக்கிறதுலயும் அவர்கள்லாம் என்னது, சொக்க தங்கம். நம்மெல்லாம் தகர டப்பா. நம்மெல்லாம் சொக்க தங்கம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் நன்மையிலே ஆர்வமாக இருந்தார்கள். எத்தனை உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும், நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நன்மையிலே அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். திண்ணை தோழர்கள் என்று சில நபி தோழர்கள் இருந்தாங்க. 80 பேர், அதிகபட்சமா 100 பேர். இவங்க எங்க வாழ்ந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் வீடு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு திண்ணை, இதுல தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் அவங்களுக்குன்னு வீடு கிடையாது, அவங்களுக்குன்னு போர்வை கிடையாது, அவங்களுக்குன்னு பாய் கிடையாது, தலையணை கிடையாது, ரூம் கிடையாது, ஏசி கிடையாது, எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. அந்த திண்ணையில தான் வாழ்ந்தாங்க. ஆனா நன்மையை சேகரிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டும் அவங்கள்ட்ட குறையல. அவ்வளவு மலை அளவுக்கு இருந்துச்சு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாம் ஏழைகள், அதனால இந்த பணக்காரர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் நாங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்க தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, நாங்க செய்யற எல்லா அமல்களும் செய்யறாங்க. ஆனா கூடவே செல்வம் அவர்களிடத்தில் இருப்பதால் அவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள். அது எங்களுக்கு முடியல. செல்வம் அவர்களுக்கு இருப்பதால் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காக வாரி வாரி தர்மம் பண்றாங்க. அது எங்களுக்கு முடியல. அப்படின்னா எங்களை விட அவங்களுக்கு அதிகமா நன்மை போகுமே, அவங்க அளவுக்கு நாங்க நன்மை செய்யணும், அது அவங்களை எட்டி பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அமல் எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார். நபி அவர்கள் மாதிரி ஸ்பெஷலான ஒரு மனிதர் இந்த காலத்தில் இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம போய் இப்படியா கேட்டிருப்போம், உலகத்தை தான் கேட்டிருப்போம். ஆலிம்சா ஏதாவது நல்ல காசு பணம் வர்றதுக்கு ஐடியா சொல்லுங்க, ஏதாவது பரக்கத்து வர்றதுக்கு ஐடியா சொல்லுங்க, ஏதாவது என் கஷ்டம் தீர்றதுக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். நபி மாதிரி ஒரு பரக்கத்தான ஆள் இருந்தா. ஆனா சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, அவங்களுடைய நன்மையை நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு ஸ்பெஷலான அமலை சொல்லித்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, இறுதியா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லி ஓதுங்க. இன்னொரு அறிவிப்புல 34 முறை ஓதுங்க. 100 ஆயிடுச்சு. இப்படி நீங்க ஓதுனீங்கன்னா செல்வந்த நபித்தோழர்களுடைய நன்மை நீங்க அடைஞ்சிக்கலாம். மறுநாள் காலையில் சுபு தொழுகையில பார்த்தா இந்த ஏழை திண்ண தோழர்கள் 80 பேர் 100 பேர் இருந்தாங்களா இல்லையா, சுபு தொழுகையில உட்காந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செல்வந்த நபித்தோழர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. என்ன இது புதுசா இருக்கு திக்ரு, யார் சொல்லி கொடுத்தா? ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இது மார்க்கமாச்சா, மறைக்க கூடாது, அதனால கேட்டதுனால சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா, அப்படின்னா இதை நாங்களும் செய்வோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த செல்வந்த நபித்தோழர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு நீங்கள் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த அந்த அமல்களை கூட இந்த செல்வந்த நபித்தோழர்கள் தெரிந்து கொண்டு அதையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்னா எங்களை விட இன்னும் அவங்களுக்கு நன்மை போய் சேருமே யா ரசூலல்லாஹ், அவர்களை நாங்கள் எட்டி பிடிக்க முடியாதா, அவர்களை நாங்கள் முந்த முடியாதா
அப்படின்னு கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சமாதானம் சொன்னார்கள், ஆறுதல் சொன்னார்கள். என்ன தெரியுமா? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ் அவரவர்களுக்கு கொடுக்கின்ற சிறப்பு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லாஹ் கொடுத்துருக்கான்பா. பொருளாதாரம், அமல் செய்கிற பாக்கி, இதெல்லாம் யார் கொடுக்கிறது? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. இது சஹாபாக்களுடைய ஆர்வம், இது நபித்தோழர்களுடைய ஆர்வம். இந்த மாதிரி ஆர்வம்லாம் வருதா நமக்கு? இந்த ஆர்வம் தான் நமக்கு தேவை, என்னைக்கும் தேவை. ரமலானுக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நமக்கு தேவை. இது மாதிரி நூற்றுக்கணக்கான செய்திகளை சொல்லலாம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எங்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுல் மதீனாவிற்கு வெகு தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் தான் ரொம்ப தூரத்திலிருந்து வருவார் பள்ளிவாசலுக்கு தொழுவுறதுக்கு. இருட்டுல, பனியில, வெயில்ல, மழையில இவ்வளவு கஷ்டம் இருக்கும் தூரத்திலிருந்து வர்றது. மக்கள் எல்லாம் அவர் மேல ஆதங்கப்பட்டு, அவர் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு சொன்னாங்க, ஏங்க இவ்வளவு தூரத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றீங்களே, நீங்க ஒரு வாகனத்தை வாங்கி கொள்ளுங்க, அதுல வந்தா உங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களை நீங்க பொறுத்துக்கலாம் இல்லையா, சகிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அந்த சஹாபி சொன்னாரு, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, இன்னி உரீது அய்யுக்தப மம்ஷாயலி வருஜூஇ. நான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய எட்டுகளும், நான் பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய அந்த எட்டுகளும் பதிவு செய்யப்பட்டு மறுமையில் நன்மைகளாக எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி அவர் செய்கிறாரு, நாங்கள் இப்படி ஆலோசனை சொன்னோம், அவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அவர் விரும்பிய இரண்டையும் அவருக்கு சேர்த்து வழங்குவானாக. துஆ செஞ்சுட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சுட்டாங்க. அவர் விரும்பிய, நாடிய, எதிர்பார்த்த அந்த ரெண்டு நன்மைகளையும் அவருக்கு அல்லாஹ் சேர்த்து வழங்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆர்வம்னா இது ஆர்வம், அப்படிதானே? அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல நல்லவர்களை, நபிமார்களை, மூமின்களை எப்படி புகழ்ந்து பாராட்டி பேசுகிறானோ அது போன்று நபித்தோழர்கள் இருந்தவர்கள். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அவர்கள்தான் நன்மையிலே விரைந்தவர்கள், அவர்கள்தான் நன்மையிலே போட்டியிடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்தாங்க. நன்மையை சேகரிக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு. இன்னும் சொல்லணுமா, நன்மையெல்லாம் எப்படி அவங்க ஆர்வப்பட்டாங்கிறது மட்டும் இல்ல, அவங்க நன்மையை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கும் சில உதாரணங்களை இங்க பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது பலரும் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. ஆனா உல்பத் இப்னு ஸைத் அந்த மனிதர்கிட்ட எதுவும் இல்லை. தர்மம் பண்றதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உடனே அவர் அழுவுறார். சுப்ஹானல்லாஹ், நன்மையை செய்ய முடியலன்னு அழுவுறார். நமக்கெல்லாம் கவலை கூட வரமாட்டுது. அவர் என்ன செய்யறாரு? கண்ணீர் வடித்து அழுகிறார். நம்மளால கொடுக்க முடியலையே, நம்ம பொருளாதாரம் இல்லாம. ஏன்னா அவர் அன்றாடம் காட்சி, டெய்லி தினக்கூலி செய்யறவர். அவங்கெல்லாம் பாருங்க நன்மையை, சொர்க்கத்தை எப்படி நேசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அழுவுறார், கண்ணீர் மல்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த தோழரை பார்த்து, தோழரே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்ய முடியலையேன்னு அழுவாதீங்க. நீங்கள் உங்களை யாராவது திட்டும் போது பொறுமை காத்தால், சகித்து கொண்டால், திரும்பவும் அவங்கள திட்டாம இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தர்மமா அமைது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே, சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதர் வீதியில போய் நின்றுக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? போறவங்க வாரவங்களையெல்லாம் பார்த்து, எல்லோரும் என்னை திட்டுங்கள், சபியுங்கள், எல்லோரும் என்ன திட்டுங்க, சபிங்க, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய பாதையில நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், கருதுகிறேன் அப்படின்னு சொன்னார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஆர்வத்தை என்னவென்று சொல்வது? இந்த ஆர்வத்தை வார்த்தைகளால் எப்படி வர்ணிப்பது? யோசிச்சு பாருங்க. நம்மளை யாராவது ஒருவர் தெரியாம திட்டாலே அவங்கள நாம சும்மா விடுறதில்ல, ஒன்னுக்கு 2 வார்த்தை அவங்கள திட்டி பொட்டியில் அள்ளிடுறது. அப்படித்தானே? அவர் 1 பேசினா நம்ம 2 பேசுவோம், 2 பேசினா 3 பேசுவோம், அவர் பாதி பேசினா நம்ம முழுசா பேசிடுவோம். இதானங்க நம்முடைய வழக்கம். ஆனா அல்லாஹ்வுக்காக ஒருவர் தன்னை திட்டினால் மீண்டும் அவரை எதிர்த்து திட்டாமல் அங்கே பொறுமை காத்தால் நாம் தர்மம் செய்கிறோம். என்னைக்காவது அதை நினைச்சு பார்த்திருக்கோமா? அந்த நன்மை நமக்கு வேண்டும்னு நாமெல்லாம் இந்த மாதிரி தர்மம் வாழ்க்கையில செஞ்சது உண்டா? யோசிச்சு பாருங்க. ஆனா சஹாபாக்கள் செஞ்சாங்க. நடந்தது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில கேக்குறாங்க, ஐனல் முத்தஸத்திகு பிஇர்திஹில் பாரிஹா, நேற்று இரவு தனது மானத்தை தந்து தர்மம் செய்தவர் எங்கே? கது கபிலல்லாஹு சதகதஹு, அவரது சதக்காவை, தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அறிவிப்பு எங்க இருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து வருதுங்க. அவரது தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்தி வருகிறது. இப்படி சஹாபாக்கள் நன்மையின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், நன்மையை செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு நாம அலட்சியம் காட்டுறோம். நாம முதல்ல இந்த அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கைவிடணும். அதை மூட்டை கட்டி வைக்கணும், அதை விரட்டி அடிக்கணும். எப்ப நாம சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விரட்டி அடிக்கிறோமோ, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ, அப்பத்தான் நாம நன்மையில சிகரத்தை தொட முடியும். இல்லாத வரைக்கும் நம்ம தரையில கடந்து உருள வேண்டியது. இன்னும் சொல்லணுமா, அந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி அமல் செய்தார்கள், சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்று தனது வாழ்க்கையிலே அமல்களை தேடுவதிலே அவர்கள் பெரிய ஆர்வத்தை காட்டினார்கள் என்று வாழும்போது சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் சொல்லப்பட்ட நன்மக்கள்ங்க. அவங்களே நன்மை மேல அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்காங்கன்னா நீங்களும் நானும் எவ்வளவு வேகமா போகணும், எவ்வளவு ஸ்பீடா போகணும். ஆமா, நாம உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், நாம அவ்வளவு அலட்சியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 11 மனைவியில ஒருத்தவங்க. ரசூலுல்லாஹ்வோடு ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையில நபி அவர்கள் இவங்கள ஒரு தலாக்கு சொல்லிட்டாங்க. யார? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு தலாக்கு சொல்லிட்டாங்க. தலாக்கு சொல்லி 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் நெருங்குற போது 2வது தலாக்கும் நாம ஹப்ஸாவை சொல்லிடலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கும் பொழுது வானத்திலிருந்து வஹி வருகிறது. எங்கிருந்து? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது. நபியே, உங்களது மனைவியை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள், அவர்களை 2வது தலாக்கு சொல்ல வேண்டாம். காரணம் என்னவென்றால், இன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன் வ ஸௌஜத்துக ஃபில் ஜன்னah. ஏன்னா அவங்க அதிகமா தொழக்கூடிய பெண், அதிகமா நோன்பு வைக்கக்கூடிய பெண், மேலும் சொர்க்கத்திலே அவங்க தான் உங்களுக்கு மனைவி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்.
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நோன்பு பிடிச்சிருப்பாங்க, எவ்வளவு தொழுது இருப்பாங்க. நபி அவர்களிடத்தில் சமகாலத்தில் இருந்த மனைவிமார்கள் எத்தனை பேர்? 9 மனைவிமார்கள். ஒரு மனைவி வீட்டில் ஒரு நாள் இருந்தா மீண்டும் அதே மனைவி கிட்ட அவங்க வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 8 நாள் ஆகும். அப்படித்தானே? இந்த 8 நாள்ல மற்ற மனைவி என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நபிக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. யார் சொல்லி கொடுத்து தான் தெரியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அந்த அல்லாஹ் சொல்றான், ஹப்ஸா என்ற பெண் எப்படிப்பட்ட நல்ல பெண். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குற பெண், இபாதத்து செய்யற பெண். அந்த பெண்ணை போய் நீங்க தலாக் சொல்ல போறீங்களே, வேண்டாம், மீட்டுக்குங்க. அல்லாஹ் சொல்றான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா. இதாங்க சஹாபாக்கு, சஹாபிய பெண்மணி. அவங்க நன்மையில, இபாதத்துல, வணக்க வழிபாட்டுல அவர்கள் காட்டிய ஆர்வம்னா இதுதான். இது மாதிரி உதாரணத்தை எத்துணை உங்களுக்கு சொல்ல வேண்டும், நிறைய அடுக்கிக்கிட்டே போகணும். ஆகவே அவர்களை தொடர்ந்து நாமும் என்ன செய்யணும்? இந்த இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தும். நாளைக்கு மறுமையில நமக்கு கை கொடுக்க போறது அதுதான். நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறது அதுதான். நமக்கு சொர்க்கத்தை உறுதி செய்ய போறது அதுதான். அந்த அமல்களில் அலட்சியம் காட்டக்கூடாது. அப்படி அலட்சியம் காட்டுறவங்களை அல்லாஹ் திருமுறை திருக்குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ் கண்டிப்பதை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் நமக்கு தான் சொல்றான். அல்லாஹ்வை மறந்துட்டு வாழ்றாங்களே, அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. இந்த வசனம்லாம் மூமினுடைய உள்ளத்துல அப்படியே இடியாய் மின்னலாய் பாயினும். அந்த மாதிரி வசனம் நம்முடைய உள்ளத்தை தொலையிடணும். அல்லாஹ் என்ன கேட்கிறான், என்ன சொல்றான்? மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை ஒரு ஓரத்தில் வணங்குகிறார்கள். இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் பேசுறான். ஓரத்தில் வணங்குகிறாருன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் மட்டும் தான் நினைச்சு பார்க்குது. யார் அல்லாஹ்வை சரியா வணங்காம, இபாதத்து செய்யாம, அலட்சியத்தோடு மறுமையை மறந்து வாழ்றாங்களோ அவர்களை இழித்து பழித்து குறை சொல்லி அல்லாஹ் பேசுறான். மக்களில் சிலர் அல்லாஹ்வை ஓரத்தில் நின்று வணங்குகிறார்கள். நம்மள அப்படித்தான். இந்த கடைசியில் வர்றது, முதல்ல எந்திரிச்சு போயிடுறது. வந்தது என்னது? கடைசி. ஆனா எந்திரிச்சு போறது முதல்ல. என்ன என்ன அல்லாஹ்வை வணங்கியிருப்போம், என்ன பெருசா நாம அமல சேகரிச்சிருப்போம். இதுதான் அல்லாஹ் சொல்றது. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மை கண்டிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டிக்கிறான். அல்லாஹ்வை வணங்காதவன், இபாதத்து செய்யாதவன், தனது வாழ்நாளில் அமல்களை சேகரிக்காதவன், அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மோசமான உதாரணம். ஒரு மூமினுக்கு மோசமான உதாரணம் தகுந்ததா? சொல்லுங்க. மோசமான உதாரணம் தகுந்ததா? இல்ல. யாராவது எவராவது நம்மளை நாயின்னு சொன்னா நம்ம ஏத்துப்பாமாங்க? பன்னின்னு சொன்னா ஏத்துப்போமா? பைத்தியம்னு சொன்னா ஏத்துப்போமா? சண்டைக்கு போயிட மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை வணங்காதவர்களை, நினைத்து பார்க்காதவர்களை பற்றி எவ்வளவு கேவலமான உதாரணத்தை சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித்.
அல்லாஹுவை நினைவு கூறுபவனுக்கும் வணங்குபவனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாமல் வணங்காமல் இருப்பவனுக்கும் உதாரணம் என்னவென்றால், அல்லாஹுவை நினைவு கூறுபவன் உயிர் உள்ளவன் ஆவான், அல்லாஹுவை நினைவு கூறாதவன் செத்த சடலத்திற்கு பிணத்திற்கு சமமானவன். யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எவன்லாம் அல்லாஹ்வை வணங்காம அமல் செய்யாம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறானோ அவன்லாம் நடமாடும் பிணம் அப்படின்னு யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பேர்லாம் நம்ம வாங்கணுமா? இந்த உதாரணம்லாம் நமக்கு பொருந்தணுமா? பொருந்தக்கூடாது. இந்த பேர்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அப்படின்னா நமது வாழ்க்கையில் இபாதத்தை அதிகமாக செய்ய வேண்டும், அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். வரக்கூடிய ரமலானை அதற்கு களமாக தளமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அழகான வாய்ப்பை கொடுக்கிறான். அப்படித்தானே? ரமலான் மாதம் எவ்வளவு பெரிய அருமையான ஆஃபர். அந்த அருமையான ஆஃபரை கூட பயன்படுத்தாமல் வீணடிப்பவர் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள். நினைவில் வச்சுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ரமலான் மாசத்திலே ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நினைச்சு பார்த்து வணங்காம அலட்சியமா இருக்கிறான்னா வேற எந்த காலத்துல அவன் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க முடியும்? எந்த காலத்துல அவன் அல்லாஹ்வை வணங்க முடியும்? அதனால் வரக்கூடிய ரமலானை கடந்த ரமலான்களைப் போல இல்லாமல் சிறந்த முறையில் பயன்படுத்தணும். நாம ஒவ்வொரு ரமலானையும் சந்திக்கும் போது எடுப்பது முடிவு எடுக்கணும் தான், அப்படித்தானே? ஆனா சைத்தான் அலட்சியத்தை காட்டிடுறான். சென்ற ரமலான் மாதிரி இல்லாம இந்த ரமலானை நல்லா நம்ம சிறப்பா கழிக்கணும்பா. எப்படிப்பா சிறப்பா? சாப்பிட்டா, தூங்கியா, விளையாண்டா, வீணான பேச்சுக்கள்ல ஈடுபட்டா இல்ல, வணக்க வழிபாடு, நன்மை செஞ்சு, அமல் செஞ்சு, அப்படி நம்ம எடுக்கிறோம் முடிவு. ஆசை வருது. ஆனா ரமலான் மாசத்தை அடைஞ்ச உடனே நமக்கு அலட்சியம் ஏற்பட்டுருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தகைய அலட்சியத்தில் இருந்து, சோம்பேறித்தனத்தில் இருந்து வரக்கூடிய ரமலானை சரியாக முறையாக நீங்களும் நானும் பயன்படுத்தி நன்மைகளை மலையளவுக்கு நாம் சேகரித்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக